Hi friends, welcome to Sandhya Prakash Lifestyle Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல போட் நெக் பிரின்சஸ் கட் பிளவுஸ் டிசைன் தான் பார்க்க போறோம். அதாவது கட்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம். பொங்கல் அன்னைக்கு நான் வியர் பண்ணியிருந்த அந்த பிளவுஸோட கட்டிங் வீடியோ தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்த நியூ இயர்ல இருந்து தான் நான் ஸ்டிச்சிங் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றது. நான் ஸ்டிச் பண்ணக்கூடிய எல்லா ட்ரெஸ்ஸுகளுமே வீடியோவா நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இதனால யாருக்காச்சும் ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இல்லைன்னா ஒரு மோட்டிவேட் ஆகும். அதனால நம்மளோட சேனல் இப்பதான் முதல் முறை வரீங்க அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்ல உள்ள வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரின்சஸ் கட் பிளவுஸ் இந்த மெயின் கிளாத்ல தான் கட் பண்ண போறோம். இதுதான் மெயின் கிளாத்து. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல அளவு பிளவுஸ் வைத்து அளவு எடுப்பது எப்படி அப்படின்றது வீடியோவா கொடுத்துருக்கேன். நார்மல் பிளவுஸ் கட்டிங் வீடியோவும் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. ஓகே, இப்போ லைனிங் கிளாத்ல தான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண போறோம். கீழே பார்த்தீங்கன்னா ராய்ஜுக்கு ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். அது அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக. அதுக்கு மேலே ஒரு 1.5 இன்ச்சில் ஒரு லைன் போட்டிருக்கேன், அது மடித்து அடிக்கிறதுக்காக. அதுக்கு மேலே தான் ப்ளவுஸோட உயரம் மார்க் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸில் எடுத்த உயரத்தோட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கிட்டேன். எதுக்குன்னா ஷோல்டர் தையலுக்காக. அதில் ஒரு லைன் போட்டுட்டு நெக் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ்க்கு வைக்கிறத விட ஒரு இன்ச்சு சேர்த்துக்கணும், எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கணும். நான் 3 இன்ச்சு நார்மல் ப்ளவுஸ்க்கு வைப்பேன். இதில் 4 இன்ச்சாக சேர்த்துட்டு 2.5 இன்ச்சு ஷோல்டர் தையலுக்காக ப்ளஸ் 3/4 இன்ச்சு சேர்த்து 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். அப்புறம் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் எவ்வளோ எடுத்தோமோ அது மார்க் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே மார்க் பண்ணிட்டு லைன் போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காகத்தான். இப்போ நெக் ரவுண்டு பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட்டுக்கு போட் நெக்குக்கு 3.5 4.5 இன்ச்சு இந்த மாதிரி வைக்கலாம். நான் 4.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். பாக்ஸ் லைன் போட்டால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. அதனால் ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டருக்கு வளைவு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். மேலே ஒரு 1/4 இன்ச்சில் இந்த ஸ்ட்ரோக் கொடுக்கறக்காக மார்க் பண்ணிக்கிட்டேன் ஷோல்டரில். அதுக்கப்புறம் தான் 1/2 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஆர்ம்ஹோல் ஸ்கேல் வச்சு ஒரு சிலர் வந்து லைன் அது வளைவு வரைவோம் இல்லைங்களா, இதுக்கு வந்து அப்படி பண்ண முடியாது. இப்போ அந்த ஸ்ட்ரோக்கு அதுக்குமே ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே, அந்த 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணதில் அப்படியே ரவுண்டாக ஒரு வளைவு கொடுத்துக்கலாம். நான் வந்து என்கிட்ட வந்து இப்போ தான் தைக்க ஆரம்பித்ததுனால நான் வந்து ஆம்கோல் ஸ்கேலெல்லாம் கிடையாது, சிடியில் தான் நான் மார்க் பண்ணுவேன். அப்படியே அந்த மேலே இருந்து அந்த ஷோல்டர் வளைவு எடுத்திருப்போம் இல்லைங்களா ப்ளவுஸில், அது கரெக்டாக வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அதாவது இந்த செஸ்ட் ரவுண்டோட போய் ஜாயிண்ட் ஆகும்போது அந்த நம்ம எடுத்த அளவு வந்து கரெக்டாக வருதா என்னன்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். எனக்கு கரெக்டாக வருது. அப்படி இல்லைன்னா அப் அண்ட் டவுன் பாக்ஸை மாற்றி போட்டுக்கலாம். அது வந்து இன்னொரு வீடியோ இருக்கும், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். போட் நெக்குக்கும் அப்படி தாங்க, ஆம்ஹோல் ஸ்கேலு சிடி இதெல்லாம் வச்சு மார்க் பண்ணலை. அந்த ரவுண்டு வந்து மேலேருந்து அப்படியே அந்த போட் ஷேப் வர மாதிரி கையிலேயே தான் ரவுண்ட் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த போட் ஷேப் வராது இல்லைன்னா அதனால். ஓகே, இப்போ வந்து மார்க் பண்ணியாச்சு, கட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ட்ரோக்கும் கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சில் விட்டு தான் கட் பண்ணணுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ பேக் பீஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து டெய்லரிங் வீடியோலாம் கொடுத்துருக்கேங்க. இதெல்லாம் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் மை டெய்லரிங் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணுறதுக்காக அந்த லைனிங் பேலன்ஸ் இருந்த லைனிங் கிளாத்தில் இந்த பேக் பார்ட்டை கொண்டு போய் அப்படியே வச்சு அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்க போகிறோம். அதாவது நார்மல் ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரேஸ் எடுத்து கட் பண்ணுவோம். இந்த பிரின்சஸ் கட்டில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது, முக்கியமான சேஞ்சஸ். அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேஸ் கரெக்டாக அந்த பேக் பார்ட்டை வச்சு அதே அளவில் நெக்கும் பார்த்தீங்கன்னா நெக் ரவுண்டும் நான் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுக்குமே போட் நெக்குன்றதுனால ஒரே அளவு தான் வச்சுருக்கேன். அதனால் அதே அளவே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராவாக அந்த ஷோல்டர்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கிறேன். இது பிரின்சஸ் கட்டுன்றதுனால இந்த மார்க்கிங் பண்ணுறேன். அப்புறம் கீழே ஹிப் ரவுண்டுக்கிட்ட ஒரு 1 இன்ச்சு, மேலே 1/2 இன்ச்சு, கீழே 1 இன்ச்சு, அது அப்படியே அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே மடிச்சடிக்கிறதுக்காக விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, கீழே அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கலாம்.
அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் இப்போ தான் புதுசாக தைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறப்போ ஒரு அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் எல்லாம் வராமல் இருக்கணும் இல்லைங்களா? அதனால தான் கீழே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்குமே வந்து ஒரு லைன் போட்டுக்கலாங்க. ஓகே, இப்போ வந்து முக்கியமாக ஃப்ரண்ட்டுக்கு வந்து அந்த டாட்டெல்லாம் மார்க் பண்ணோம் இல்லைங்களா? இப்போ இந்த எக்ஸ்ட்ரா லைன் எல்லாம் போட்டுட்டு அந்த பேக் பார்ட்டை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம அந்த டாட்டெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். டாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் வந்து மேலே இருந்து ஃப்ரண்ட்டு டாட் அந்த கார்னர் வரைக்கும், அந்த டாட்டு கார்னர் வரைக்கும் எவ்வளோ வருது அப்படின்றத அளவெடுத்து அந்த அளவை வந்து அங்கே மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து ஹூக் பட்டி சைடில் இருந்து ஒரு 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ப்ளஸ் மார்க் மாதிரி வருது பாருங்கள். அந்த இடத்துல ஸ்கேல் வச்சு ஷோல்டர்கிட்ட எந்த இடத்துல வருதோ அங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஷோல்டர்கிட்ட இந்த பக்கம் 1/4 இன்ச், அந்த பக்கம் 1/4 இன்ச்சு நம்ம டாட் பிடிப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு மார்க் போட்டுட்டு மேலே வந்து ஒரு 2.5 இன்ச் வரைக்கும் அந்த முக்கோண ஷேப்பில் அந்த லைன் போட்டுக்கலாம். அது எதுக்கு அப்படின்றத கட் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் கீழேயுமே பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரு டாட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா? அதுக்கு நேராக அந்த லைனை போட்டுட்டு அந்த பக்கம் 1.5 இன்ச்சு, அந்த சென்ட்ரு டாட்லேருந்து அந்த பக்கம் 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்குமே ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த சென்டர் மார்க்கில் அந்த டாட்டுக்கு வந்து லைன் போட போகிறேன் பாருங்கள். அதுக்கு லைன் போட்டுட்டு அந்த ஹூக் பட்டி சைடு இருக்கிறதுக்கும் அந்த லைன் போட்டுக்கலாம். ஆனால் இந்த ஷோல்டர் சைடு இருக்கிறது மட்டும் வேறு மாதிரி ட்ரா பண்ணணும். ஏன்னா இது பிரின்சஸ் கட்டுன்றதுனால இது வேறு மாதிரி ட்ரா பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கார்னரில் வளைவாக வந்து கீழே ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வரணுங்க. டிராயிங் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் நமக்கு வந்து அந்த டாட் வந்து கரெக்டாக அமையும். ஓகே, இப்போ அந்த வளைவாக கொண்டு வந்து கீழே அப்படியே அந்த 1.5 இன்ச்சு டாட்டுக்காக விட்டுருக்கோம் இல்லைங்களா? அதில் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து அவ்வளோதாங்க. இதை வந்து கட் பண்ணிக்கலாம். கட்டிங் வந்து முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அந்த டாட் கிட்ட எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சாதான் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக நீங்கள் பண்ண முடியும். அந்த இடத்துல கைக்குழி வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே கீழே வரைஞ்சி விட்டுருக்கேங்க. இது வந்து நார்மல் ப்ளவுஸ் மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு கரெக்டாக அளவெடுத்து அப்படியெல்லாம் பண்ண தேவையில்லை. இது சும்மா ஒரு 1/4 இன்ச்சுக்கு வளைவு கொடுத்தா போதும். ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது அந்த எக்ஸ்ட்ரா லைன் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த வளைவு நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இந்த வளைவு அப்படியே வளைவாக கட் பண்ணணும். அந்த இடத்துல கோடு மாதிரி லைனாக ஸ்ட்ரெடியாக கட் பண்ணாமல் வளைவாக கட் பண்ணணும். அந்த 1/4 இன்ச்சும் மறக்காமல் கட் பண்ணிக்கணுங்க. இந்த சைடும் கட் பண்ணிக்கணும், அந்த சைடும் வந்து அந்த 1/4 இன்ச்சு மறக்காமல் கட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறேன். ஸ்லீவ் வந்து கீழே தையலுக்காக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதிலிருந்து ஸ்லீவோட லென்த்து ப்ளஸ் ஷோல்டர் தையலுக்காக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி அங்கே ஒரு லைன் போட்டாச்சு. அந்த மேலே இருந்து கீழே 3.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுலேருந்து கீழே ஸ்லீவ் ரவுண்டுக்காக மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்காக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து லைன் போட போகிறேன். ஓகே, இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா அந்த வளைவு எடுக்கிறது தாங்க. நமக்கு வந்து அந்த வளைவு எடுக்கிறது தான் சரியான பிரச்சனையாக இருக்கும். நிறைய பேருக்கு வராது. நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்து இந்த மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சுக்கும் 1.5 இன்ச்சுக்கும் ஒரு மார்க் பண்ணியாச்சு. அந்த 3 இன்ச்சிலேருந்து கீழே 3/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அதிலிருந்து அந்த 3 இன்ச்சிலேருந்து அந்த ஷோல்டர்கிட்ட வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கலாங்க. அப்போ தான் வந்து இந்த வளைவு எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. அந்த 3/4 இன்ச்சிலேருந்து அந்த 1.5 இன்ச்சுக்கு அப்படியே அந்த வளைவை கொடுத்துடலாம். இப்போ வந்து கீழே வந்து அப்படியே இந்த 3/4 இன்ச்சில் மார்க் பண்ணோம் இல்லைங்களா? அதிலிருந்து அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அதுக்கும் இந்த கேப்புக்கும் ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு அந்த டாட்டாக வச்சுட்டே வந்து அப்படியே கீழே வந்து அந்த கார்னரில் மட்டும் அப்படியே வளைவாக கொண்டு வந்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அந்த வளைவு கிடச்சிருங்க. கை குழி எடுக்கிறதும் அவ்வளோதான். அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுவும் அப்படி தான் அதே மாதிரி 1/2 இன்ச்சுக்கு அப்படியே டாட்டாக கொடுத்து அந்த 1.5 இன்ச்சில் கொண்டு வந்து சேர்த்திட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்படி தான் கட் பண்ணுறேங்க. ஓகே, என்னோட இந்த டெய்லரிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே, இது வந்து மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணிக்கலாம். எப்படி வைக்கிறேன் மெயின் கிளாத்தில் அப்படின்றத பாருங்கள். ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் மாதிரி தான் வைக்கிறேங்க. இதே மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.